காமன் மிஸ்டேக்ஸ் இன் இங்கிலீஷ். நம்ம எப்ப இங்கிலீஷ் எழுதினாலும் சரி பேசினாலும் சரி நம்ம எங்க தப்பு பண்றோம் அப்படின்னு தான் கவனிப்பாங்க. வெள்ளை தாள்ல கருப்பு புள்ளி எங்க இருக்கு அப்படின்னா பார்ப்பாங்க. ஐ am looking forward to see you again. இந்த இடத்துல to see அப்படின்னு போடப்படாது. ராஜேஷ் ஒரு வீடு வாங்கியிருக்காரு, ஆனா அதுல ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்கு. ஒன்னு நல்ல கலரா இருக்கா, your address is known by me. எப்பயுமே நல்லா கவனிங்க, நோனுக்கு பக்கத்துல பை போடப்படாது. இந்த இடத்துல இன் அப்படிங்கிற ப்ரெபோசிஷன் போடப்படாது. எப்பயுமே ஹோமுக்கு முன்னாடி டு அப்படிங்கிற ப்ரெபோசிஷன் போடக்கூடாது. அதுக்கு பிறகு ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. வணக்கம், வெல்கம் டு samispokenenglish. இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் காமன் மிஸ்டேக்ஸ் இன் இங்கிலீஷ். நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எப்போ இங்கிலீஷ் எழுதினாலும் சரி பேசினாலும் சரி எல்லாரும் எதை கவனிப்பாங்க, நம்ம எங்க தப்பு பண்றோம் அப்படின்னு தான் கவனிப்பாங்க. வெள்ளை தாள்ல கருப்பு புள்ளி எங்க இருக்கு அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னது, மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும், அதே சமயம் ஃப்ளூவெண்ட்டாக பேசுறது மட்டும் இல்லை, கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமலும் பேசணும். ஓகேவா? ரெடியா? லெசனுக்குள்ள போலாமா? ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்பர் 1, ஐ am looking forward to see you again. உங்களை மீண்டும் சந்திப்பதற்கு ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். ஒரு மெயிலாம் நம்ம டிராஃப்ட் பண்ணும்போது கூட இப்படி தான் முடிப்போம். இந்த இடத்துல டு see அப்படின்னு போடப்படாது, டு சீயிங் அப்படின்னு தான் போடணும். ஓகேவா? ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? அடுத்தது, ஹவு இஸ் த நியூ ஹவுஸ். ராஜேஷ் ஒரு வீடு வாங்கியிருக்காரு, என்னை அழைச்சு கொண்டு போய் காமிச்சிட்டு கேட்டாரு ஹவு இஸ் த நியூ ஹவுஸ் அப்படின்னு. ஆனால் அதில் ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போமா? எப்படி தான் கேட்கணும், புது வீடு எப்படி இருக்கு, புது வீடு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, எப்படி தான் கேட்கணும், how does the new house look like அப்படின்னு தான் கேட்கணும். ஓகேவா? புரிஞ்சுடுதா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, the bride has a good color. பொண்ணு நல்ல கலரா இருக்கா. பேசுவோம் இல்லையா, ஒரு கல்யாணத்துக்கு போறோம், பொண்ணு மாப்பிள்ளைய பார்க்குறோம், பொண்ணு நல்ல கலரா இருக்கா. நல்ல கலரா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு கலர் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது. காம்ப்ளெக்ஷன், COMPLEXION, காம்ப்ளெக்ஷன். ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்றது? The bride has a good complexion அப்படின்னு தான் சொல்லணும். Let us see few more examples. என்னோட ஃப்ரெண்டு நல்ல சிகப்பா இருக்கான். இது எப்படி சொல்றது? My friend has a fair complexion. என்னோட ஃப்ரெண்டு மாநிறமா இருக்கான். இது எப்படிப்பா சொல்றது? My friend has a medium complexion. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்னோட ஃப்ரெண்டு பார்க்கறதுக்கு கருப்பா இருக்கான் அப்படின்னு சொல்லுமோனோ, அது எப்படி சொல்றது? My friend has a dark complexion அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இது புரிஞ்சுடுதா? அடுத்து போலாமா? நெக்ஸ்ட், your address is known by me. உன்னோட அட்ரஸ் எனக்கு தெரியும், உன்னுடைய முகவரி எனக்கு தெரியும், உன் முகவரி எனக்கு தெரிந்ததாக இருக்கிறது. எப்பயுமே நல்லா கவனிங்க, நோனுக்கு பக்கத்துல பை போடப்படாது, டு தான் போடணும். ஸோ என்ன வரும்? your address is known to me. ஓகேவா? புரிஞ்சுடுதா? அடுத்து போலாமா? he died in Kuwait. குவைட் நோய் தொற்றினால் அவர் இறந்தார். இந்த இடத்துல இன் அப்படிங்கிற ப்ரெபோசிஷன் போடக்கூடாது, ஆஃப் தான் போடணும். ஸோ என்ன வரும்? அவர் கோவிட் நோய் தொற்றினால் இறந்தார் அப்படின்னு சொல்றதுக்கு he died of COVID அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இந்த லெசன்ல லாஸ்ட் சென்டென்ஸுக்கு போகிறோம். We will go to our home late today evening. இன்று மாலை நாங்கள் எங்கள் வீட்டுக்கு தாமதமாகத்தான் செல்வோம். நல்லா கவனிங்க,
எப்பயுமே ஹோமுக்கு முன்னாடி டு அப்படிங்கிற ப்ரப்போசிஷனை போடக்கூடாது. அதுக்கு பிறகு ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. இன்று மாலை அப்படிங்கிறத டுடே ஈவினிங் சொல்லக்கூடாது, திஸ் ஈவினிங் அப்படின்னு தான் சொல்லணும். நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன். இன்று காலை டுடே மார்னிங் சொல்லக்கூடாது, திஸ் மார்னிங். இன்று மதியம் டுடே ஆஃப்டர்நூன் சொல்லக்கூடாது, திஸ் ஆஃப்டர்நூன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்று இரவு டுடே நைட்டுன்னு சொல்லக்கூடாது, டு நைட். அதே மாதிரி பாருங்க, நேற்று காலை எஸ்டர்டே மார்னிங் சொல்லக்கூடாது, லாஸ்ட் மார்னிங். நேற்று மதியம் எஸ்டர்டே ஆஃப்டர்நூன் சொல்லக்கூடாது, லாஸ்ட் ஆஃப்டர்நூன். நேற்று மாலை எஸ்டர்டே ஈவினிங் சொல்லக்கூடாது, லாஸ்ட் ஈவினிங். நேற்று இரவு எஸ்டர்டே நைட்டுன்னு சொல்லக்கூடாது, லாஸ்ட் நைட். இப்போ இந்த சென்டென்ஸுக்கு வருவோமா நம்ம? We will go to our home late today evening. ஸோ இதை எப்படி சரியா ஃபார்ம் பண்றது? We will go home late this evening. என்ன வியூவர்ஸ், இந்த லெசன்ல நம்ம பார்த்த எல்லா சென்டென்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறது முக்கியம், பேசுறது முக்கியம். கிராமரை நம்ம ப்ராப்பராக கற்றுட்டோம்னா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கூட ஸ்பாட் எரர் ரவுண்டில் இந்த மாதிரி லெசன்ஸ் எல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.